முல்லைத்தீவில் ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சின்னச்சாலமன் கிராமத்திற்கு சென்ற எமது குழாத்தினர் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கேட்டறிந்தனர். விவசாயம் சிறு தொழிலை ஜீவனோபாயமாக கொண்ட 400 குடும்பங்கள் வாழும் இந்த கிராமத்தில் பிரதான பிரச்சினையாக சுத்தமான குடிநீர் இன்மை, காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் என்பன காணப்படுவதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். கிராமத்திற்கு காட்டு யானைகள் நேற்றிரவு நுழைந்ததாக கிராம மக்கள் குறிப்பிட்டனர். இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எதிர்நோக்குகிற மற்றும் ஒரு பிரதான பிரச்சனையாக காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் காணப்படுகிறது. நேற்று இரவும் இந்த பகுதிக்குள் நுழைந்த யானை ஒன்று இங்கே இருந்த வயநிலங்களை நாசப்படுத்தியிருக்கிற விடயத்தை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் முன்வைக்கிற மிக முக்கியமான கோரிக்கை, எங்களுக்கு ஒரு நிரந்தரமான யானை வேலி ஒன்றை அமைத்து தாருங்கள். அப்படி அமைத்து கொடுத்தால் எங்களால் விவசாய நடவடிக்கைகளை சிறப்பாக முன்னெடுக்க முடியும். எங்களுடைய பிரதான ஜீவனோபாய தொழிலாக விவசாயம் காணப்படுகிறது. இப்படியாக யானையின் அச்சுறுத்தலினால் எங்களுடைய விவசாய செய்கைகள் அழிவடையுமாக இருந்தால் நாங்கள் எதிர்காலத்திற்கு என்ன செய்வது, எங்களுடைய ஜீவனோபாயத்தை நாங்கள் எப்படி கொண்டு செல்வது என்கின்ற ஒரு பிரதான கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். கவனத்திற்காக நான் பெனிட்லஸ். இதனிடையே புலனறுவைக்கு சென்ற குழுவினர் ஹிங்குராக்குட கல்லோயா கிராமத்தில் உள்ள கல்லோயா கனிஷ்ட வித்தியாலயத்திற்கு இன்று காலை சென்றிருந்தனர். சுத்தமான குடிநீரின்மை இந்த பாடசாலையில் காணப்படும் பிரதான பிரச்சினையாகும். எதிர்காலத்தில் வைத்தியர்களாக, பொறியியலாளர்களாக, வழக்கறிஞர்களாக வர வேண்டும் என்று கனவு காணும் இந்த சிறார்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர். கேகாலிக்கு சென்ற மற்றொரு குழுவினர் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் கேட்டறிந்தனர். குறித்த பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவின் பின்னர் 2016ஆம் ஆண்டு அரசாங்கத்தினால் காணி வழங்கப்பட்டு மக்கள் குடியேற்றப்பட்டனர். எனினும் சுத்தமான குடிநீர் என்பது எட்டாக்கனியாகவே உள்ளது. ஹம்மாந்தோட்டை கட்டுவன வாழைத்தோட்டத்துக்கு சென்ற எமது குழாத்தினர் மக்களின் இன்னல்களை கேட்டறிந்தனர். 2018ஆம் ஆண்டிலிருந்து இந்த பாலம் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. குறித்த பகுதியில் தமக்கான பாலத்தினை நிர்மாணிக்க வேண்டும் என்பதை இவர்களின் கோரிக்கையாக உள்ளது.